ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் நேற்று ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் நைட்டு 12 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 இடங்கள்லையும் மொத்தமாக சேர்த்து 12,000 கோட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. காலையில் 1:30 மணி போல் டோக்கன்ஸ் தீந்துருச்சு. திவ்யதர்ஷன் டோக்கன் நேற்று நைட்டு 12 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 2,000 கோட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பூதேவி காம்ப்ளெக்ஸில். அந்த டோக்கன்ஸும் காலையில் 1:30 மணிக்கு தீந்துருச்சு. இந்த டோக்கனை வாங்குறதுக்காக பக்தர்கள் சாயந்தரம் 6 to 7 வெயிட் பண்ணுறாங்க. இன்றைக்கி நைட்டு நீங்கள் 12 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்க போகிற டோக்கனை வாங்குகிற பிளானில் இருக்கீங்கன்னா சாயந்தரம் 6 to 7 இப்போ சொன்ன இடங்களில் வெயிட் பண்ணுங்கள். ஸோ தட் கவுண்டர் ஓப்பன் பண்ணுறப்போ டோக்கன் கிடச்சிரும். இதில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் இப்போ சொன்ன 3 இடங்களில் ஏதாவது ஒரு இடத்துல வாங்கிக்கலாம். 2 நடைபாதைகளில் வாங்கின அன்னைக்கே நம்ம நடந்தும் போகலாம், இல்லைன்னா கார்ஜி பஸ்லேயும் திருமலைக்கு போயிடலாம். ஆனால் தரிசனம் அடுத்த நாள் தான் இருக்கும். திவ்யதர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் வாங்கின அன்னைக்கு நம்ம ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடக்க முடியாது, அடுத்த நாள் தான் நடக்க முடியும். அதுவும் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக தான் நடந்து போகணும். காலையில் 6 மணிலேருந்து அனுமதிப்பாங்க. நடந்து போகிற வழியில் 1200வது படிக்கிட்ட கவுண்டர் இருக்கும். அங்கே அந்த டோக்கனை காமிச்சு ஸ்கேன் பண்ணால் தான் சுவாமி தரிசனத்துக்கு அனுமதிப்பாங்க. நடைபாதைகளில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. தரிசனம் பொறுத்த வரைக்கும் திவ்யதர்ஷன் டோக்கன், ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் ஒரே மாதிரி தான் இருக்கும். 2ல் எந்த டோக்கன் ஒரு தடவை வாங்கினாலும் அடுத்து வாங்குறதுக்கு 30 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வதர்ஷனம் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இன்றைக்கி காலையில் புரோஹித் சங்கத்துக்கிட்ட ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 15லேருந்து 20 மணி நேரம் ஆகும்ட்டு டிடிடியில் இன்றைக்கு அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. 300 தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 3லேருந்து 5 மணி நேரம் நம்ம ஜாயின் பண்ணுற டைம் பொறுத்து ஆகலாம். டோக்கன் தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 4லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். நேற்று நைட்டு மழை பெஞ்சது அப்படின்னாங்க. நான் இருக்கிறப்ப மழை இல்லை. ஸோ நீங்கள் தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா எதுக்கும் ஒரு குடை வச்சுக்கோங்க. இன்னையோட கத்திரி முடியுது. நாளைக்கு கீழ் திருப்பதி கோவிந்தராஜ சுவாமி கோயிலில் பிரம்மோற்சவத்தோட ரத உற்சவம். டெய்லி காலையில் 9 மணி போல் ஆன்லைனில் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் கொடுக்குறாங்க. தர்ஷன் டிக்கெட் டொனேஷன் இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஒருத்தருக்கு 10,500 போல் பே பண்ணிட்டோம் அப்படின்னா அன்றைக்கி சாயந்தரமே திருப்பதி பெருமாளை கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் தரிசனம் செய்யலாம். கீழ் திருப்பதியில் கொடுக்குற டோக்கன் 2 டோக்கனுக்குமே தரிசனம் பார்த்திங்கன்னா மறுநாள் தரிசனத்துக்கு தான் முதல் நாள் டோக்கன் கொடுக்குறாங்க. அண்ட் எப்போ திருமலைக்கு போனாலும் ஆஃப்லைன் லக்கி டிப் ட்ரை பண்ணுங்கள். நானும் ட்ரை பண்ணேன். இப்போ முந்தானேத்து அந்தளவுக்கு க்ரௌட் இல்லை நான் போகும்போது, இருந்தாலும் 1 மணி நேரம் ஆச்சு. ட்ரை பண்ணுங்கள். அடுத்து ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் டிடிடியில் கொடுத்துருக்குறாங்க. கருப்பு தங்கம்னு சொல்லக்கூடிய பக்தர்களோட முடி இந்த மே மாதத்தில் மட்டும் 12 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் முடிக்காணிக்கை கொடுத்துருக்குறாங்க. இது கடந்த வருடங்களெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ அதிக எண்ணிக்கையில் இருக்குது. அதுவும் குறிப்பாக மே 18ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 50,000த்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் முடிக்காணிக்கை கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக ஆவரேஜாக பார்த்திங்கன்னா 25,000 30,000 அந்த மாதிரி தான் கவுண்ட்டு சொல்லிகிட்டு இருப்பாங்க. பட் இந்த மந்த்து பார்க்கும்போதே தெரிஞ்சது அதிகமாக தான் இருந்தது. அதில் மே மாதத்தில் மட்டும் 12 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் முடிக்காணிக்கை கொடுத்துருக்குறாங்க. அது போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷத்தெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ அதிக அளவிலான பக்தர்கள் முடிக்காணிக்கை கொடுத்துருக்குறாங்கன்ட்டு எங்கெங்கே முடிக்காணிக்கை கொடுக்கும் இடங்கள் இருக்குது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கிறாங்க. மெயின் கல்யாண கோட்டாங்கிறது கோயில் கோபுரத்துக்கு ரைட் சைடில் இருக்கும், பேடி ஆஞ்சநேயர் கிட்ட. அதாவது கேகேசி அப்படின்னு சொல்லுவாங்க. அது 24 ஹவர்ஸுமே இருக்கக்கூடிய கல்யாண கட்டா. புரோஹித் சங்கத்தில் நம்ம முடிக்காணிக்கை கொடுக்க முடியாது. அந்த கல்யாண வேதிக்கெல்லாம் நம்ம முடிக்காணிக்கை கொடுக்க முடியாது. இது இல்லாமல் சப்தகிரி கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, நந்தகம் கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, வெங்கடேஸ்வரா ரெஸ்ட் ஹவுஸ், பத்மாவதி ரெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, பிஎஸ்சி 1, 2, 3, 5, ஹெச்விசி, ஜிஎன்சிலையும் முடிக்காணிக்கை கொடுக்கலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த முடிக்காணிக்கை கொடுக்குற இடங்கள்லாம் ஹைஜீனிக்காக வச்சுருக்காங்க. பக்தர்களுக்கு பிளேட் ஆக்சுவலாக கொடுக்குறாங்க. அது இல்லாமல் சந்தனமும் கொடுக்குறாங்க. முடிக்காணிக்கை கொடுக்குற இடத்துல குளிக்கிறதுக்கு வசதியும் வெந்நீரோடு இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க. நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 74,569 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 4.15 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 46,292 பேர். ஆக்சுவலாக அந்த முடிக்காணிக்கை கொடுக்குற இடத்த எல்லாத்துக்குமே நம்ம ஃப்ரீ பஸ்ஸில் போகலாம். அந்த மாதிரி தான் அவங்க அந்த பிளேசஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் ஒரு இடத்துல இப்போ ஜிஎன்சி எல்லாம் பார்த்திங்கன்னா எந்நேரமும் க்ரௌடாக தான் இருக்கும்.
மாதவன் காம்ப்ளெக்ஸ் கூட க்ரௌடாக தான் இருக்கும். நீங்கள் வேறு இடத்துக்கு கூட ஃப்ரீ பஸ்ஸில் இங்கே வெயிட் பண்ணுற நேரத்துக்கு போயிட்டு வந்துடலாம். லேடிஸ்க்கு தனியாக லேடிஸ் தான் முடி எடுப்பாங்க, ஜென்ஸுக்கு தனியாக ஜென்ஸுக்கு எடுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தரிசனத்துக்கு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.